வெல்கம் டு அவர் சேனல் ரூபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ஃபெக்டான வத்த குழம்பு ரெசிபி எப்படி ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 10-15 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் கீறிட்டு எடுத்திருக்கேன், 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது சுண்ட வத்தல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கடாயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால நான் மண் சட்டி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வத்தலை அந்த எண்ணெயில் நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் சுண்ட வத்தல் சேர்த்துருக்கேன். இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லா பொரிய வச்சுக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. நான் இதே எண்ணெயில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம் அதே எண்ணெயில் நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு நான் சேர்த்துக்க போகிறேன். இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரணும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நாம் இப்போ மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சுண்ட வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகம், மல்லி, மிளகு இது 3 சேர்த்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். இது 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குட்டி ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரணும். இது கூடவே நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க.
மூடி போட்டு சிம்மில் வச்சே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம மண் சட்டியில் பண்ணதுனால மண் சட்டியில் உள்ள ஹீட்னால குழம்பு இன்னுமே கொதிச்சிட்ருக்கு. இது இன்னுமே வத்தி வரும். மூடி போட்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா வற்றி சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.